ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய. நேற்றைய உரையில் வெகு காலத்துக்கு பிறகு திருச்சூழியில் ஒரு பிரளயம் தோன்றியது. அந்த அன்பு பிரளயம் ரமண அனுபவம். அது பொங்கி எழுந்து உலகையெல்லாம் நினைத்தது என்ற செய்தியோடு நேற்றைய உரையை முடித்திருந்தோம் அல்லவா? வாருங்கள், ரமண மகரிஷியின் அற்புத நிகழ்வுக்குள் செல்லலாம். திருச்சூழியின் மிகப்பெரிய சொத்து அதன் அமைதி. திருச்சூழி சிறிய நகரம், பெரிய கிராமம். அது மற்ற ஊர்களிலிருந்து விலகி இருந்தது. எப்போதேனும் ராமேஸ்வரத்துக்கு போகின்ற யாத்திரைகள் சற்று திசை மாறி அந்த பக்கம் நடந்து வருவார்கள். தங்கி இலைப்பாரி செல்வார்கள். அந்த ஊரில் சுந்தரமையர் என்ற ஒரு வக்கீல் இருந்தார். சுந்தரமையர் வக்கீலுக்கு படித்தவர் இல்லை, ஆனால் படித்தவர், வாதாட தெரிந்தவர். அந்த காலத்திலே படித்தவர்கள் குறைவாக இருந்ததால் கொஞ்சம் படித்தவர்களை கூட வழக்குகளில் வந்து வாதாட ஆங்கிலேய அரசாங்கம் அனுமதித்திருந்தது. சுந்தரமையர் நல்ல உயரம், இறுக்கமான முகம், கூரிய கண்கள், துருத்திய கண்ணம். நீதியின் முன்பு வாது செய்ய வந்தவர் சிரிப்பாக இருக்கலாகாது என்பது அவருக்குள் ஒரு எண்ணம். எனவே எப்போதுமே அமைதியாகவும் கூர்மையாகவும் இருப்பது அவருடைய வழக்கம். வக்கீல் தொழில் நன்றாக நடந்ததால் வருமானம் நன்கு வந்து ஒரு வீடு கோவிலுக்கு அருகிலேயே வாங்கினார். வீட்டில் 2 நிலைப்படிகள் வைத்தார். ஒரு பக்கமாக அவருடைய உபயோகத்திற்கும் அவருடைய குடும்பத்தின் உபயோகத்திற்கும் வைத்துக்கொண்டு மற்றொன்றை அலுவலகத்துக்காக வைத்தார். அந்த அலுவலகத்திலேயே அங்கு வருபவர்கள் தங்குவதற்கும் வசதிகளை செய்தார். தொலைவிலிருந்து கிராமங்களிலிருந்து நிலம் சம்பந்தமாகவோ அடிதடி ரகளில் ஈடுபட்டோ பல வழக்குகளுக்காக அந்த ஊருக்கு வருவார்கள். அப்போது இரவு காட்டுப்பகுதியில் நடக்க அச்சப்படுவார்கள். எனவே விடிந்த பிறகு போகலாம் என்று அங்கேயே தங்கி விடுவார்கள். அப்படி தங்க சௌகரியமான இடம் சுந்தரமையர் வீடு. தங்கினால் போதுமா? உணவுக்கு என்ன வழி? சுந்தரமையர் விடுவாரா? நம்ம வீட்டில் இருந்து ராத்திரி சாப்பிட்டுட்டு காத்தால் கஞ்சி குடிச்சிட்டு தான் போகணும் என்று வஞ்சனையே இல்லாமல் சொல்வார். அவர் இட்ட கட்டளையை அழகாக நிறைவேற்றுவார் அவருடைய மனைவி அழகம்மை. சுந்தரமையர் அழகம்மைக்கு ஒரு மகன் பிறந்தார். அந்த குழந்தைக்கு நாகசுவாமி என்று பெயரிட்டார்கள். சுந்தரமையருக்கு லட்சுமி என்று ஒரு தமக்கு இருந்தார். அவர் ஒரு ஆண்மகனை ஈண்டுவிட்டு மரணம் அடைந்து விட்டார். அவரின் குழந்தையை சுந்தரமையரை எடுத்து வளர்த்தார். ராமசுவாமி என்று பெயரிட்டார். 2ஆம் முறையும் அழகம்மை கருதரித்தார். வீட்டில் உள்ள பெரியவர்கள் அதை கொண்டாடினார்கள். இந்த முறை அழகான ஒரு பெண் குழந்தை பிறந்தால் அதை ராமசுவாமிக்கு திருமணம் செய்து வைக்கலாமே என்று கணக்கு போட்டார்கள். ஒரு குழந்தை பிறக்கும் போதே அதற்கு மனமுடிக்கின்ற பேராவர், வாழ்க்கை பற்றிய ஆசை, இந்த அக்கறையெல்லாம் அந்த காலத்தில் அதிகமாக இருந்தது. அழகம்மை, நீ பேருக்கேற்ற மாதிரி ரொம்ப அழகாக இருக்க, கண்ணை சிவந்து அழகாயின்றே வர, அதனால் உனக்கு பொண்ணு தான் பிறக்க போகுது என்று எல்லோரும் சொன்னார்கள். அழகம்மைக்கு எதுவானாலும் சந்தோஷம்தான், நல்லபடி பிறக்க வேண்டும். சுந்தரமையருக்கு வெறும் வக்கீல் என்ற செல்வாக்கு மட்டுமல்ல, நல்லவர், உதவி செய்பவர், ஏழை பங்காளர் என்ற நல்ல பெயர்களும் இருந்தது. வறுமை காரணமாகவும் வேறு பிழப்பின்மை காரணமாகவும் அந்த ஊரை சுற்றி கல்வர் பெயரும் அதிகமாக இருந்தது. வழிப்பறி, கூரை பிடித்து இறங்குதல் போன்ற திருட்டு விஷயங்கள் நிறைய நடந்து கொண்டிருந்தன. காவலர்கள் தேடி பிடித்து கல்வர்களை மடக்கி கைது செய்வார்கள். சுந்தரமையர் அவர்களுக்காக வாதாடுவார். வழக்காக மாறும் முன்பே பஞ்சாயத்து பண்ணி தீர்த்து வைப்பார். இன்னம்ல செட்டியார் வீட்டில் கை வச்சுட்டியாம? நாங்கள் இல்லைங்க சுவாமி, எங்கிட்டியாவா? உன்னை பார்த்த ஆள் இங்கே இருக்கு, உள்ளே தான் உட்காந்துட்ருக்கான். உன்னை என்ன பண்ணலாம் சொல்லுங்க சாமி, கொடுத்துரு, எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துரு எச்சரிப்பார். மடக்கி அடிப்பாங்க சுவாமி, நான் பார்த்துக்கிறேன், வீட்டு வாசலில் வச்சுட்டு எல்லாத்தையும் வச்சுட்டு போயிடு, ஒரு வம்பும் வராதே சுவாமி, நாங்கள் இருக்கோம்ல உத்தரவாதம் கொடுப்பார். திருடப்பட்ட நகை வீட்டு வாசலில் மூட்டை கட்டி வைக்கப்பட்டிருக்கு. திருட்டு கொடுத்தவர் கடவுளே கடவுளே என்று சந்தோஷப்படுவார். குந்துமணி கூட குறையாது, எல்லாம் சரியாக இருக்கும். வீட்டு பெண்கள் கண்களில் நீர் வழிய நன்றி சொல்வார்கள். பிழைப்புக்கு வேறு வழி இல்லை, இதுவே பழக்கமாயிடுச்சு. அரிசி பருப்போடு 5 10 கொடுத்துருங்க, இந்த பக்கம் வரமாட்டாங்க, போயிட்டு போட்டவங்க. ஒரு மூட்டை அரிசியும் 1 பை பருப்பும் மளிகை சாமானும் காசுமாக நகை மூட்டை வைத்த இடத்திலேயே வைக்கப்பட்டிருக்கும். இத்தனையும் எனக்கா? கல்வர்கள் வியப்பார்கள். சோறு திருடத்தான் போனேன், நகை இருந்துச்சு, எடுத்துகிட்டு வந்துட்டேன், குழந்தை போல பேசுவார்கள். அடிபடாமல் உயிர் காத்த சுந்தரமையரை தெய்வம் என புகழ்வார்கள். போது அந்த சமயத்தில் ஒரு செல்வந்தர்
சுந்தரமையரை கடந்து செல்கின்றார். அவர் கேட்கிறார், யார் அது? சுந்தரமையர். ஒத்த வீடு ஐயர் தானே, எனக்கு 40 ஏக்கர் நிலம் இருக்குது, 6-7 வீடு இருக்குது, தாண்டி போப்பா, அவரெல்லாம் பார்க்க வேணாம், தாண்டி போயிட்டார். பணக்காரர் தாண்டி போக சுந்தரமையர் வணக்கம் சொல்ல பணக்காரர் முகம் திருப்பி கொண்டார். காசு கர்வம் காட்ட கல்வி மெல்ல சிரித்தது. 1 மைல் தூரம் போக ஒரு திருப்பத்தில் 10-15 பேர் அந்த செல்வந்தர் வண்டியை சூழ்ந்து கொண்டு கடையானை பிடுங்கி கத்தியை காட்டி மிரட்டி கொண்டிருந்தார்கள். கழற்றா, எல்லாத்தையும் கழற்றா, எல்லாத்தையும் கழட்டி கொடுறா, கூச்சல் போட்டார். டேய், அங்கே 300 வண்டி வருதுடா, மடக்கு மடக்கு மடக்கு, டேய் ஐயர் வண்டிடா. சுந்தரமையரின் வண்டியை பார்த்ததும் சரசரவென்று பாதையை விட்டு இறங்கி முச்செடிக்குள் மறைந்தார்கள். யாடாதே, வெள்ளாங்கடா. 2 பேர் பவ்யமாக முன்பே வந்து கைகட்டி நின்றார்கள். என்னத்தை எடுத்த? இப்போ தாங்க ஆரம்பித்தோம், கொர்றாத. எடுத்ததை திருப்பி கொடுத்தார்கள். 2 போட்டானா முதுகு பிஞ்சிடும். கர்ஜித்தார். செல்வந்தர் பயந்து நடுங்கி ஒரு ஓரமாக நின்று கொண்டிருந்தார். இன்னொரு தடவை உங்களை இந்த பக்கம் பார்த்தேன், தொலைச்சிருவேன். சுந்தரமையர் மீண்டும் சீறினார். இரு போகாத இரு. ஐயா, ஆளுக்கு 2 ரூபா கொடுத்துருங்க. 2 ரூபாய் என்பது அன்று பெரிய காசு. 3 நாள் உணவு. தங்கமும் வைரமுமாக இழந்திருக்க வேண்டிய செல்வந்தர் கல்வர்களுக்கு தலா 2 ரூபாய் கொடுத்துவிட்டு சுந்தரமையருக்கு நன்றி சொன்னார். உங்களை அலட்சியமாக நினச்சி வந்துட்டேன், மன்னிச்சுக்கோங்க. ஏதோ சிந்தனையாக இருந்தீங்க, அதனால் கவனிக்கல. சரி, நீ முன்னால் போங்க, நான் கூடவே உங்கள் துணைக்கு வரேன் என்று சுந்தரமையர் தட்டி கொடுத்தார். அறிவும் கம்பீரமும் தான் ஆணின் அலங்காரங்கள். சுந்தரமையர் அலங்கார புருஷராக விளங்கினார். எனக்கு ஒன்றும் பெருசாக பூஜை புனஸ்காரம்லாம் தெரியாது. வீட்டில் இருக்கிற சுவாமிக்கு சாஸ்திரிகள் வந்து பூஜை பண்ணிட்டு போவார். நான் சக்கரை பொங்கலோடு சரி. ஆனால் இந்த மாதிரி ஏழைகளை பார்த்தா வயிறு குறையும். பகவானே, இவாளை நல்ல கதிக்கு கொண்டு வரக்கூடாதா என்று ஏக்கம் வரும். அவர் நெஞ்சில் இருந்த ஈரம் கருவில் இருந்த குழந்தையிடமும் இருந்தது. சடங்குகளை விட வாழ்க்கை முக்கியம், அனுஷ்டானத்தை விட அன்பு முக்கியம், பொய்யான ஜாதி கர்வத்தை விட சத்தியமான பிரியம் முக்கியம். இந்த குணங்கள் தான் கருவில் இருந்த குழந்தைக்கும் இயல்பாக இருந்தது. வித்து பலமாக இருந்தால் விருட்சம் பெரிதாக இருக்கும் அல்லவா? அது மார்கழி மாதம். பூமி சில்லென்று இருந்தது. நல்ல மழை பெய்து முடிந்திருந்தது. மார்கழி தேவர்களின் விடியல். மார்கழியில் திருவாதிரை நட்சத்திரம் சேர்ந்த தினம். சைவர்களுக்கு புனித நாள். எல்லா சிவாலயங்களிலும் நடராஜர் ஊர்வலம் வருகின்ற தினம். திருச்சூரில் உள்ள சகாயவழி சமேத பூமிநாதர் ஆலயத்திலும் திருவாதிரை திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. வீதி விழா முடிந்து எம்பெருமான் நடராஜமூர்த்தி ஆலய பிரவேசம் செய்துவிட்டார். திருவாதிரை முடிந்து புனர்பூசம் ஆரம்பித்து விட்டது. சுந்தரமையர் வீட்டின் முன் அறையில் பல பெண்கள் போவதும் வருவதாக அலைந்து கொண்டிருந்தார்கள். இரவு 1 மணிக்கு மேல் பரபரப்பானார்கள். அழகமையின் வேதனை குரல். சுந்தரமையரை மெல்ல வாட்டியது அந்த குரல். இடையராது நமச்சிவாய ஜபம் செய்தார். சரியாக 1 மணி 17 நிமிடங்களுக்கு குழந்தை பிறந்தது. ஆண்மகவு. ஆண்மகவு என்று சுந்தரமையருக்கு அறிவிக்கப்பட்டது. அவர் கோயில் கோபுரம் நோக்கி கைகூப்பினார். அது 1879ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி. வேங்கடராமன் என்ற அந்த அற்புத நட்சத்திரம் தோன்றிய நாள் அது. தொடர்ந்து ரமண மகரிஷியின் நிகழ்வுகளை, அற்புத நிகழ்வுகளை நாளை நாம் பார்ப்போம். ஓம் ஸ்ரீ பகவதே ஸ்ரீ ரமணாய.